சரி சாந்தி கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. சம்பந்தி வாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ருக்மணி அக்கா, நீங்க எங்களுக்காக நேரம் ஒதுக்கிட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இருக்கட்டும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் நக்ஷோட பிறந்த நாளுக்கு வரவேற்கிறோம். எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் நக்ஷ பாக்கிறதுக்காக ஆவலோட காத்துட்டு இருக்கீங்க. அதனால இப்ப நம்ம வரவேற்கலாம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் ஃபேவரட்டான the cute little baby boy நக்ஷ் கார்த்திக். அங்க பாருங்க, ஹாய் சொல்லுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். லட்சுமி பார்க்க எல்லாரும் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. எனிவேஸ், நான் உங்க எல்லாருக்கும் நக்ஷோட சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதாவது நம்ம குட்டி குறிஞ்சி போ நக்ஷ் அப்புறம் டுக்குவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால இந்த ஸ்பெஷல் பிறந்த நாளுக்கு நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம். அதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். இது ஒரு கேம். உங்க எல்லாருக்கும் இங்க வச்சிருக்கிற சீட்டு தெரியுதுல? இந்த சீட்ல ஒரு வார்த்தை எழுதி இருக்கு. அப்புறம் இந்த ஸ்பாட்லைட் தெரியுதுல? இந்த ஸ்பாட்லைட்டை நாங்க சுத்தி விடுவோம். இந்த ஸ்பாட்லைட் யார்கிட்ட வந்து நிக்குதோ அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த சீட்டை எடுத்து அதுல என்ன எழுதி இருக்கோ அதை பண்ணணும். ஓகே, ஆரம்பிக்கலாம். கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்பாட்லைட்டை சுத்தி விடலாம். சம்பந்தி நீங்க தான். எழுந்துருங்க 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 சம்பந்தி. வாங்க வாங்க. இப்போ அத்தை, மாமா, நீங்க இதுல இருந்து ஒரு சீட்டை எடுக்கணும். நீங்க போங்க. எடுமா எடுமா. நக்ஷ், அடடே வாட செல்லம், உன் பாட்டி கிட்ட வா. சம்பந்தியமா முதல்ல நான் அவனை தூக்கிக்கிறேன். இங்க பாரு, பாட்டிக்கிட்ட வா, பாட்டிக்கிட்ட வா. அர்ச்சனா, நான் கார்த்திக், குட்டி பையனை என்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் யார்கிட்ட போகணும்னு டுகு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான். தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன டுகு குட்டி, இன்னைக்கு உனக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு? இன்னைக்கு மட்டும் டிமாண்ட் இல்ல, தினமும் எனக்கு டிமாண்ட் தான். சரி, அப்ப நாம ஒண்ணு பண்ணலாம். டுகு, நீ எல்லார்கிட்டயும் போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. என்ன? வேண்டாம் அர்ச்சனா, குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருவான். அவன் கார்த்திக் மடியிலே இருக்கட்டுமே. ஆமா, எல்லாரும் அவனை விஷ் பண்ணணும், எல்லாரும் தூக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. அது எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும். சகி, அத கொண்டு வா. ஓ வாவ், அடடே, நல்லா இருக்கே. நீங்க இத எப்ப வாங்குனீங்க? இது நானும் சகியும் சேர்ந்து கொடுக்கிற gift. அப்படியா? 2 நாளா 2 பேரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? கார்த்திக் பாரு, குழந்தை அந்த வண்டியில உட்கார்றதுக்கு உட்காருங்க. எவ்வளவு அவசரப்படுறான்னு. உட்கார வை. உட்கார வைப்பா. அவன் கார்லயே எல்லார்கிட்டயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரட்டும். பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. அர்ச்சனா, நக்ஷ் எவ்வளவு லக்கி இல்ல? எல்லாரோட ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே, இன்னைக்கு உன்னோட 2 ஆத்தையும் உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. பின்ன கவனிக்கதான் செய்வோம். எல்லாம் நல்லபடியா நடந்தது.
ஒரு நிமிஷம் இருங்க. சரி, இதோ நீங்க வந்துடுறேன். போய் பேசுங்க. நான் பாத்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் கார்த்திக், உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு என்ன நினைச்சேன், மறந்து தோணுதுன்னா போயிட்டேன். அம்மா லக்ஷ்மியோட சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்னன்னு தெரியலையே. ஆனா நிச்சயமா எனக்கு தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அர்ச்சனா இங்க வா. ஏன் ஆ. கேக் கட் பண்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அது வெளியில கார்டன்ல இருக்கு. ஆ. நான் கிரிஜா கிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடியா வைக்க சொல்லிட்டேன். சரி. ஏய் கிரிஜா இங்க வா. எல்லாம் ரெடி தானே? ஆக்கா எல்லாம் ரெடியா இருக்கு. சரி ஓகே. சரி வா, நம்ம போய் எடுத்துட்டு வரலாம். சரி வாங்க. ஆ.